வியூஎஸ், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு செகண்டு காரை நீங்கள் வென்டோ வாங்குறீங்க அப்படின்னா ஆனால் ஆவரேஜாக 1,50,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுவே ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வாங்குறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 70,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய கமெண்ட்ஸு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வருஷத்துக்கு 1,50,000 வென்டோ யாரோ செலவு பண்ணுறதில்ல, செகண்ட்ஸ் வாங்கி ஸ்விஃப்ட் டிசைர் 70,000 செலவு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான் அவங்க சொல்கிறது. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு கார் வாங்குறவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடியது எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க சர்வீஸ் சென்டருக்கு போக மாட்டாங்க, சரிங்களா? அதேமாதிரி ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் போட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓட்ட மாட்டாங்க. இது வந்து இன்னர் டை ரைடு சொல்லுவோம், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய், ஆனால் வெளியில் மார்க்கெட்டில் லெஸ் தென் 1,000 ருபீஸ். அப்போது எங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லோரும் காஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா எங்கே கம்மி பண்ணுறோம், ஏன் அவ்வளோ செலவு பண்ணாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் போகிறதுனால தான். நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் போகிறது தப்பு இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் காரை வாங்கிட்டு பெஸ்ட்டு இருக்கணும் உங்கள் காரை எதிர்பார்க்குறீங்களே, அதுதான் தப்பு. ஸோ நீங்கள் அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் காரை நீங்கள் வாங்கலாம், வாங்கி கம்மியான செலவு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கண்டிஷனை ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா அப்போ பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஹேண்ட்லிங் டிரைவபிலிட்டிலாம் கம்பனைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காஸ்ட் கம்மியிலேயே நீங்கள் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஒரு 20,000-25,000 செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஹை ஸ்பீட் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த ஹேண்ட்லிங் இருக்குது பற்றியா, அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, ரைடிங் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப ஓவராலாக எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு டீசெண்டாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் கம்மியிலேயே உங்களோட காரை ரீஸ்டோர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், செகண்ட் காரை நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பெட்டரான கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.